நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் இந்திய மருத்துவ கவுன்சிலர் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நெல்லையில் 1964 30 மாணவர்களுடன் துவக்கப்பட்ட சித்த மருத்துவக் கல்லூரி 50 ஆண்டுகள் ஆகியும் அதே வாடகை கட்டடத்தில் செயல்படுகிறது. தற்போது இளங்கலை, முதுகலை, பார்மசி, நர்சிங் படிப்புகளில் 900 மாணவர்கள் பயில்கின்றனர். அடுத்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை அனுமதி பெற இந்திய மருத்துவ கவுன்சில் குழுவின் மருத்துவர்கள் முத்துக்குமார், கிறிஸ்டியான் ஆகியோர் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்டனர். இவர்கள் தரும் ஆய்வறிக்கையை கொண்டே அடுத்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடக்கிறது. 50 ஆண்டு கால போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில சோனோகிராம் இந்த ஸ்பெஷல் வார்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுமக்கள் எக்ஸ்ரே, அதாவது யூஎஸ்ஜி அப்டாமன் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெளியே போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. அதாவது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இந்த டெஸ்ட்ல இயல்பா இலவசமா கொடுப்பாங்க. ஆனா இங்க மக்கள் வெளியே எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க டாக்டர் சோனாலஜிஸ்ட் டாக்டர் இங்க இல்ல. அதாவது கொடுக்கணும்னு நாங்க அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். ஓபியில கொடுக்குற மெடிசன் எல்லாமே சாதா பேப்பர்ல மடிச்சு கொடுக்குறாங்க. மற்றும் லேகிய முதல்ல சாதாரண பேப்பர் மடிச்சு கொடுக்கும்போது வர்ற பேஷண்ட்ஸ் அது ஒரு மாதிரி பார்க்க சூரியம்லாம் பேப்பர் மடிச்சு கொடுக்கும்போது வேஸ்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் நிஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாம்பரத்துல நீட்டா பேக் பண்ணி கரெக்டா கொடுக்குறாங்க. நாங்க அது மாதிரி கேட்கறதுனால எங்களுக்கு பட்டர் பேப்பர் மடிச்சு கொடுக்கணும். இது இல்லாம கொடுக்குற ரொம்ப தரமான கொடுக்கணும். அப்புறம் இப்ப ஆயில் அப்படின்னா எல்லாமே கரெக்டா பேக் பண்ணி நீட்டா பேக் பண்ணி லேகிங்கெல்லாம் அதுக்குன்னு தனியான பேப்பர்ல போட்டு கொடுக்கணும். சூரியம்லாம் அதுக்குன்னு தனித்தனியா போட்டு கொடுக்கணும். அது மாதிரி நம்ம கொடுக்குற மெடிசன் மக்களுக்கு பயன்படணும், கொஞ்சம் நீட்டா இருக்கும்னு கேட்டுக்கிறோம். எங்களுடைய இந்த கோரிக்கையில கண்டிப்பா தமிழக அரசு ஏத்துக்கிட்டு விரைவாக இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அதாவது ஓபியில எடுத்து பாத்துக்கிட்டோம்னா மெடிசின் தரமற்ற முறையில செய்தித்தாள்ல மடிச்சு கொடுக்கறாங்க. அடுத்து இங்க எக்ஸ்ரே வசதி எதுவும் கிடையாது. எக்ஸ்ரே எடுக்க போனா பிலிம் இல்ல அப்படின்னு ஒரு பெரிய குறையா சொல்றாங்க. அல்ட்ராசோனோகிராம் ரூம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 2 வருஷமா பூட்டி கிடக்குது. அந்த ரூம் இது வரைக்கும் திறக்கவே இல்லை. அது மாதிரியே பக்கவாதம் கேஸ் இங்க நிறைய வருது. பக்கவாதம் கேஸ் வந்துச்சு அப்படின்னா சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ வசதி எதுவுமே கிடையாது. சௌபாகிய சொண்டி லேகியம் பிரசவத்திற்கு சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சௌபாகிய சொண்டி லேகியம் எங்க ஓபியில இந்த இன்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. அதாவது ஒரு சாதாரண ஒரு பிஹெச்சில கொடுக்கக்கூடிய மெடிசின் அளவு மற்றும் தரம், அதோட எண்ணிக்கை அளவை விட இங்க ரொம்ப கம்மியா தான் கொடுக்கறாங்க. அடுத்து கல்லூரிக்கு ஒரு நிரந்தரமான முதல்வர் இல்ல. அடுத்து நவீன மருத்துவ பேராசிரியர்கள் இங்க நிரந்தரமானவங்க யாரும் கிடையாது. அவங்க வருஷம் எல்லா வசதியும் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் அந்த வருஷத்துக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு வசதிகள் வந்திருக்கணும். ஒரு கண்துடைப்பு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இக்கல்லூரிக்காக 200 ஏக்கர் நிலம் வாங்க நிதி, புதிய கட்டடங்களுக்கு நிதி என்று அறிவிப்பு மட்டுமே வெளியாகிறது, எதுவும் நடப்பதில்லை என்ற புகார் எழுந்துள்ளது.